காலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக கரூர் வந்தடைந்த முதலமைச்சர் விஜய் தனது அரசுமுறை பயணங்களை முடித்துக்கொண்டு தற்போது சென்னை புறப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தற்போது கரூரில் அரசுமுறை பயணமாக, அதாவது மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு 31 பேருக்கு அரசு ஆணையை வழங்கியிருக்கிறார், பணிக்கான ஆணையை வழங்கியிருக்கிறார். மேலும் தற்போது சென்னை புறப்பட்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்கு நிலவரம் என்ன? நிச்சயமாக வணக்கம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் கரூருக்கு முதல் முறையாக இன்று காலை முதல்வர் விஜய் புறப்பட்டு சென்றார். அங்கு அரசு நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றுவிட்டு கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 31 குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கான அரசு பணி நியமன ஆணையை வழங்கிவிட்டு தற்போது அங்கு கரூரிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பி உள்ளார். குறிப்பாக அந்த பணி நியமன ஆணைகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு தற்போது கரூரிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். இருபுறங்களிலும், அதாவது சாலையின் இருபுறங்களிலும் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள் என பலரும் அவரை வரவேற்றிருந்தனர். இந்த நிலையில் அந்த வாகனத்தில் அதிக பாதுகாப்பு படை காவல்துறையினருடன் படைசூழ சாலை மார்க்கமாக சென்னை திரும்பிக் கொண்டிருக்கின்றார். காலை அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் சென்ற நிலையில் மீண்டும் அங்கு அனைத்து பணிகளையும் முடித்துக் கொண்டு மக்கள் சந்திப்பு நிகழ்வு மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அந்த துயர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அந்த அரசு பணி நியமன ஆணை அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு தற்போது கரூரிலிருந்து சென்னை நோக்கி அவர் வந்து கொண்டு இருக்கிறார். தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். பிரம்மாண்டமான வரவேற்புகளும் அங்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கிருந்து புறப்பட்டு இவர் மீண்டும் சென்னை வந்து கொண்டு இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.